நீ உன் வாழ்வில் எத்தனை நபர்களுடன் பழகினாலும், உன் ரகசியங்களை நீ எத்தனை நபரிடத்தில் சொன்னாலும் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் நீ வெளிப்படுத்தாத ஒரு ரகசியமான வாழ்வு உனக்குள் உண்டு. நம் வாழ்வில் ரகசியத்தில் அல்லாஹ்வை நினைவு கொள்கிறோமா? உண்மையான தக்வா எது? உண்மையான இறை பக்தி, பயம், அச்சம் எது? 4 பேருக்கு மத்தியில் நான் நல்லவன் என்று காட்டுவதிலா, அல்லது 4 சோற்றுக்கு மத்தியில் நான் தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான், பார்க்கிறான் என்று உணர்ந்து பாவத்திலிருந்து ஒதுங்குவதா? ஒரு தகவல் ஞாபகம் வருகிறது. ஒரு இறைநேச செல்வர், தமிழகத்தில் வாழக்கூடிய ஷேக் அசைது ஷேக் அலாவுதீன் சிஷ்டி தீன் துன்யா கே ஃபுஸ்தி பாலாபூரி பாப்பாவூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவருடைய வாழ்க்கை சரிதம். தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மறைந்து வாழும் ஒரு இறைநேச செல்வர் ஷேக் அலாவுதீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவருடைய சிறு பிராயத்தில் அன்னவர்களுடைய உஸ்தாத் இடத்தில் சக மாணவர்கள் கேட்கிறார்கள், உஸ்தாத் நாயகம் அவர்களே, எங்களை போன்ற ஒரு மாணவர் தானே ஷேக் அலாவுதீன் சிஷ்டி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் அதிகம் பிரியம் வைப்பதற்கு, நேசம் வைப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அதற்கு விளக்கம் சொல்ல நாடிய உஸ்தாத் அவர்கள் ஒரு பயிற்சியை, ஒரு சோதனையை ஏற்படுத்துகிறார்கள், பயிற்சியை வைக்கிறார்கள் மாணவர்களுக்கு மத்தியில். வரலாறு சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு செய்தி இது. வரலாறு சொல்லுகிறது, உஸ்தாது அவர்கள் அத்தனை மாணவர்களையும் அழைத்து கையில் ஒரு உயிருடன் ஒரு கோழியையும் கத்தியையும் கொடுத்து யாரும் பார்க்காத இடத்தில் அறுத்து கொண்டு வருமாறு சொன்னதற்கு உஸ்தாதுடைய வார்த்தையை கேட்டு எல்லா மாணவர்களும், அனைத்து மாணவர்களும் சென்று மறுநாள் கோழியை அறுத்து கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். ஷேக் அலாவுதீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாத்திரம் இந்த செயலை செய்யவில்லை, உயிருடன் கொண்டு வந்து அந்த கோழியை ஒப்படைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வரலாறுக்கு பின்னால் இருக்கிற யதார்த்தமான நிலை, அல்லாஹ் விரும்புகிற நிலை இதுதான். அதற்காக அதை ஞாபகப்படுத்துகிறேன். உஸ்தாத் நாயகம் கேட்கிறார்கள், அனைவர்களும் செய்ய முடிந்த ஒரு விஷயத்தை ஷேக் அலாவுதீன் சிஷ்டியை ஏன் நீங்கள் செய்யவில்லை? அதற்கு அந்த பாலகர் இறைநேச செல்வர் ஷேக் அலாவுதீன் சிஷ்டி ரலியல்லாஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுதான் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் தேவைப்படுவது. உஸ்தாத் நாயகமே, யாரும் பார்க்காத இடத்தில் இந்த செயலை செய்யுமாறு எனக்கு பணித்தீர்கள். நான் செல்லுகிற இடம் அனைத்திலும் அல்லாஹ் என்னை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நான் உணர்ந்தேன். உள்ளமெல்லாம் நடுங்குகிறது. யாரும் பார்க்காத இடத்தில் என்னால் இந்த செயலை செய்ய முடியவில்லை என்றால் படைத்தவன் பார்த்து கொண்டிருக்கிறானே என்கிற அச்சம் எனக்குள் இருக்கிறது என்று சொன்னதும் உஸ்தாத் நாயகம் சொல்லுகிறார்கள், இந்த ஒரு தக்வா, இந்த ரகசியத்தில் அல்லாஹ்வை அஞ்சுகிற இந்த ஒரு பண்பு இவரிடத்தில் இருக்கிறதுனால தான் மற்றவர்களை விட நான் இவரை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். என்றால் அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கை தான் என்னிடத்தில் உங்களிடத்தில் வர வேண்டும் என்று கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறார்கள். நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லாஹ்வை உண்மையில் அஞ்சு வாழ்வதற்கு அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து அருள் புரிவானாக.